அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹதரத் சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சிறுபிராயத்திலிருந்தே தொடர்பில் இருந்தவர். சொல்லப்போனால் நபிகளின் மூலம் பிரத்யேகமான சில அற்புத துவாக்களுக்கு பாக்கியமானவர். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒரு 5 செய்தி சொல்கிறார்கள். நபிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்த 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் நபியோடு ஒரு நாள் வாகனத்தில் பின்னால் இருந்தேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறுவரே, நான் சில விஷயங்கள் உனக்கு சொல்லித் தருகிறேன், நீ அதை மனப்பாடம் பண்ணிக்கோ, இனிமே உன்னுடைய லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 விஷயம் சொன்னாங்க அப்படின்றாங்க ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் விஷயம், எல்லோருக்குமான விஷயம், யஹ்ஃபதில்லா யஹ்ஃபதுக்கல்லாஹ். சிறுவரே, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, உத்தரவுகளை, அவனுடைய விளக்கல்களை நீ பாதுகாத்து பேணி வாழ்ந்து வா. யஹ்ஃபதுக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அவன் என்ன சொன்னானோ அதை செய், அவன் எதை விட்டும் தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்திரு. அவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் நீ அதிகமான ஈடுபாட்டை காட்டு. இப்படி இருந்தால் உன் வாழ்வில் அவனே பாதுகாப்பை தருவான். இன்றைய காலச்சூழலில் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானதாச்சே. சிறுவர்கள் முதல் பெண்கள், நாம் செய்யக்கூடிய தொழில், நம்முடைய குடும்பம், நம்முடைய இன்ன பிற வெளியினுடைய தொடர்பு, எல்லாத்திலையுமே பாதுகாப்பு தேவைப்படுது. அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேவை என்றால் அவனுடைய அந்த அவாமிர்களை, நவாகிகளை, அவனுடைய ஏவல்களை, அவனுடைய விளக்கல்களை நாம் பாதுகாப்போமே ஆனால் அல்லாஹ்வை பாதுகாப்பான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மன் அமில ஸாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு மனமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவோம், மகிழ்ச்சிகரமான வாழ்வை அவர்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதல் செய்தி, நீ அல்லாஹ்வின் விஷயத்தில் பாதுகாப்பாக நடந்து கொண்டால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். ரெண்டாவது, இஹ்ஃபதில்லா தஜிதுஹு துஜாஹக. ரெண்டாவது சொன்னாங்க, நீ அல்லாஹுவின் அவாமிர்களை, அவனுடைய ஏவல்களை, விளக்கல்களை பாதுகாத்து நடந்து வருவாயானால் அவனை நீ உனக்கு முன்னால் காண்பாய் என்கிறார்கள். அவனுடைய உதவி உனக்கு முன்னால் கிடைக்கும். நீ அவனுடைய காரியத்தில் பாதுகாப்பாக இருக்கிற, அவன் சொன்னதை கரெக்டாக செய்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற, அவன் தடுத்ததை, அவன் கோவப்படக்கூடிய விஷயத்தை விலகி வாழணும்னு நீ ஆசைப்படுற. இப்போ அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதற்கு முன்னால் வருவான். உன் தேவைக்கு முன்னால் அவன் வந்து நிற்பான். உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு, உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு, உன்னுடைய கவலைகளுக்கு கை கொடுப்பதற்கு அல்லாஹ் உனக்கு முன்னால் வருவான். இதை நீ பின்பற்று என்று இரண்டாவதாக சொன்னார்கள். மூணாவது சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லா. நீ என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அதை முதல்ல அல்லாஹ்ட்ட கேளு. அது அதற்கடுத்து யோசி வேற யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி. உன் கேள்வி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை முதலில் அல்லாஹ்விடத்திலே கேள். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தேவையை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கேட்காதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். உலகத்தில் கேட்க கேட்க மனிதன் கோபப்படுவான், முகத்தை சுளிப்பான். ஆனால் கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் வெறுப்பான், அல்லாஹ் கோபப்படுவான். இதுதான் மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்குமான வித்தியாசம். எனவே கேட்டால் சந்தோஷப்படுகிற அல்லாஹ்விடத்தில் கேள், கேட்டால் கோபப்படுகிற, கேட்டால் முகம் சுளிக்கிற, கேட்டால் வந்துட்டானா நம்ம வீட்டுக்கு என்று உதாசீனம் செய்யக்கூடிய மனிதனை புறக்கணி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்று தந்தாங்க. நாலாவது சொன்னாங்க, இதா ஸ்தஅன்த வஸ்தஇன் பில்லாஹ். உனக்கு எந்த நேரத்தில் உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேள். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாம் ஓதுகிறோமே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் தான் நாங்கள் உதவி தேடுகிறோம். நாம் எத்தனை முறை இந்த வசனத்தை ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உளப்பூர்வமாக உதவியை நாம் நாடி இருப்போம். ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன எப்பொழுது உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேள். உன் செருப்பு வாரந்து விட்டதா அல்லாஹ்விடத்தில் கேள். உனக்கு உப்பு இல்லையா வீட்டிலே அல்லாஹ்விடத்தில் கேள். அவன்கிடத்தில் உதவி தேடிவிட்டு அதற்கடுத்து எதிர்பாரு, அல்லாஹ் உனக்கு கொண்டு வந்து தருவான். இது 4வது செய்தி சொன்னாங்க. 5வதா சொன்னாங்க, முக்கியமான செய்தி, எல்லாருடைய ஆழ்மனதில் இருக்க வேண்டிய விஷயம், உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை நாடி அல்லாஹ் நாடவில்லை என்றால் உலகமே சேர்ந்தாலும் உனக்கு ஒரு நன்மையை செய்ய முடியாது. உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை நாடுகிறது, ஆனால் அல்லாஹ் அதை விரும்பலை, அல்லாஹ் உன் பக்கத்தில் அதை சேர்க்கணும்னு ஆசைப்படலன்னா ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்தாலும் உனக்கு எதிராக சதியை செய்தாலும் உனக்கு எதிராக அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அல்லாஹ் நாடாட்டி ஒரு அணுவை கூட அசைய முடியாது.
ஒரு துரும்ப கூட உன்னிடத்துல தூக்கி போட்ட முடியாது. அல்லாஹுவின் நாட்டம்தான் ஜெயிக்கும், மனிதர்களின் முயற்சி தோற்கும் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஐந்துமே நம்பிக்கை சார்ந்த விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆழ் மனதில் பதிய வேண்டிய விஷயம். இது நமக்கும் பதிய வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய முஸ்லிம் சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்திகள் உள்ளத்தில் ஆழ் மனதில் பதிய வேண்டும். எந்த உதவியானாலும், எந்த கேள்வியானாலும், எந்த கஷ்டமானாலும், எந்த சிரமமானாலும் பிடிக்க வேண்டிய இடம் அல்லாஹ்தான் என்கின்ற சிந்தனையை நாம் கற்றுத்தர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு சொன்னது நமக்கும் சேர்த்துத்தான். வாருங்கள், இனிமேல் இதை பின்பற்றி வாழுவோம். வஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்.